ஜியோஜிப்ராவில் லைன் டூலில் இருக்கக்கூடிய லைன் செக்மெண்ட் அப்படிங்கிற டூலை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். லைன் செக்மெண்ட் அதாவது கோட்டு துண்டை எப்படி உருவாக்குறது, கோட்டு துண்டோட நீளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். லைன் டூலில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், நமக்கு அதில் செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சஜஷன் கிடைக்குது. லைன் செக்மெண்ட்னா கோட்டு துண்டு, அதாவது முடிவு புள்ளிகள் இருக்கும். இந்த லைன்னா அது முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கும். லைன் டூல்னா இப்போ இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கும், நடுவில் அந்த கோடு இருக்கும். 2 பாயிண்ட் நம்ம வச்சுருந்தா அதை சூஸ் பண்ணிக்கலாம். வைக்க இல்லைன்னா என்ன பண்ணலாம் பாருங்கள், இது மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட்டை இன்னொரு கொண்டு போனோம்னா அந்த லைன் அப்படிங்கிறது உருவாகும். பாருங்கள், இதுதான் கோட்டு துண்டு ஏபி. இல்லை ஏபியோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு அல்ஜிப்ரா வியூவில் தெரியுது. இந்த கிராஃபிக்ஸ் வியூலையும் தெரியும்னா நம்ம இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஏங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஷோ நேம் அண்ட் வேல்யூ அப்படிங்கிறத இந்த ஏபிங்கிற பாயிண்ட் கொடுத்தோம்னா 2 பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு அதுக்கு பக்கத்துலேயே தெரியும். ஓகே, இதில் இந்த லைனோட நம்ம பேரையும் வேணாலும் மாற்றிக்கலாம். லைன் ஏபி. அதே போல் அதோட லென்த்து லைன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஷோ நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இல்லை தூரம் அப்படிங்கிறது அதுக்கு பக்கத்தில் ஈக்குவல் டு போட்டு நமக்கு தெரிஞ்சிருது. ஓகே, லைனோட கலரை மாற்றணும்னா லைன் மேலே ஏற்கனவே கிளிக் பண்ணியிருக்கு, அந்த லைனோட கலரை மாற்றலாம். என் பாயிண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு என் பாயிண்ட்ஸோட ஸ்டைலை மாற்றலாம் மற்றும் அதோட சைஸையும் நம்ம பெருசாக்கலாம், அதோட கலரையும் நம்ம மாற்றலாம். ஓகே, இவ்வாறாக லைன் டூலில் கூடிய லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறத இதை மாதிரி உருவாக்கலாம். வேறு எந்த வகையில் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 புள்ளிகளை ஏற்கனவே நம்ம உருவாக்கி வச்சுருந்தா, இப்போ உதாரணமாக பாருங்கள், பாயிண்ட் டூலில் போய் நான் 2 பாயிண்ட்டை உருவாக்கி வச்சிடுறேன். சிடி லைன் செக்மெண்ட் டூலில் போய் பாயிண்ட் சி, பாயிண்ட் டி ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு தேவையான அந்த சிடிங்கிற லைன் கிடைக்கும். ஓகே, வேறு வழியில் ஜாயின் பண்ண முடியுமா பாருங்கள். இந்த இன்புட் பாரில் செக்மெண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டோம்னா நமக்கு பாருங்கள் என்ன கிடைக்குது. செக்மெண்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் பாயிண்ட்டு அனதர் பாயிண்ட் கிடைக்குது. அதில் ஃபஸ்ட் இடத்துல ஏன்னு டைப் பண்ணிட்டு 2வது இடத்துல சி அப்படின்னு டைப் பண்ணோம்னா பாருங்கள் ஏவும் சியும் ஜாயின் பண்ண லைன் நமக்கு கிடச்சிது. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் செக்மெண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணோம்னா நமக்கு அடுத்தது பாருங்கள் செக்மெண்ட் பாயிண்ட் ஆர் லென்த்து அப்படிங்கிறதும் கிடைக்குது. ஏங்கிறத டைப் பண்ணிவிட்டு லென்த்துங்கிறதுல ஒரு 10 அப்படிங்கிறத டைப் பண்ணோம்னா பாருங்கள் ஏற்கனவே நம்ம உருவாக்கி வச்ச லைன் மேலே வருது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் செக்மெண்ட்டுக்கு லென்த் கொடுத்தோம்னா அது எப்போதுமே ஹரிசாண்டலாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்த பாயிண்ட் உருவாகிடுது பாருங்கள். மூவ் டூவில் கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்டை நம்ம மேல் நோக்கி கொண்டு வந்துடலாம். அது மாதிரி இந்த பாயிண்ட்டையும் மாற்றிக்கலாம், இந்த பாயிண்ட்டையும் இடத்த மாற்றிக்கலாம். ஓகே, மேலும் பார்த்தீங்கன்னா லைனோட லென்த்தை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, எந்த இடத்துல தேவையோ அந்த லைனை மாற்றிக்கலாம். இவ்வாறாக லைன் செக்மெண்ட் டூலை பயன்படுத்தி இதில் மற்ற புள்ளிகள்லாம் இடத்த மாற்றலாம். ஆனால் அந்த ஈங்கிற அந்த லென்த்தை மட்டும் மாற்ற முடியாது. ஏன்னா அது என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம லென்த்து கொடுத்து எடுத்தோம். அதனால் அந்த லென்த் வந்து மாறாமல் அப்படியே இருக்கு பாருங்கள். h=10. இந்த வீடியோவிலேருந்து லைன் செக்மெண்ட் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத அதற்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திப்போம். நன்றி.